வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 30. இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்க வரிகள் 51 மற்றும் 52. இது சாகா கலைநிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாயத் தொழிற் அருட்பெரும் ஜோதி. இது இது பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்தா, வள்ளலார் சார்ந்து பேசக்கூடிய கருத்தா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்று இந்த உரை சிறப்பாக இருக்க போகுது. ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உரையை தொடங்குமாறு ஐயாவோட அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 30 உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு சிறப்பான சிறு அகவலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த அகவல் என்பது சாகா கலைநிலை தடைத்திடு வெளியெனும் ஆகாய தொழிற் அருட்பெரும் ஜோதி. சாகா கலைநிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாய தொழிற் அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த வரி 51 மற்றும் 52வது வரிக்கு. இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு. இதற்கு முன்னாடி நான் சில செய்திகளோடு பேசலாம்னு நினைக்கிறேன். பெருமானாருடைய அல்லது சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாகத்தான் இந்த பகுதி இருக்கு. பொதுவா எல்லாருமே நினைக்கக்கூடியது சாகா நிலை. சாகாமல் இருக்க முடியுமா? இது சாத்தியமா? இயற்கைக்கு முரணான கருத்து இல்லையா இது என்று பலவிதமான சிந்தனை ஓட்டத்தில் இதெல்லாம் வரக்கூடியது. ஐயம்தான், தவறு தான் இருக்கும். இதுதான் அறிவு வளர்ச்சி பெற்றது. ஆனால் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப ஆழமானது. பெருமானார் சொல்லும் பொழுது தொன்மை நெறி என்று சொல்லுவார். சுத்த சன்மார்க்கத்தை தொன்மை நெறி, தொன்மையானது என்று வார்த்தைகளை பயன்படுத்துவார். உபதேசத்தால் நீங்க பார்க்கலாம். இது பெருமானார் ஏதோ புதிய கருத்துக்களை சொன்னதாகத்தான் நாம் எல்லாம் பார்த்திருக்கோம். அது இல்லை. உண்மையிலே ஆதியில் என்ன ஒரு நிலை இருந்ததோ அந்த நிலையை புதிய வடிவத்தில் புதிய வார்த்தையில் சொன்னவர் தான் பெருமானார் என்பது பெருமானாருடைய வார்த்தைகளிலிருந்தே நம்மளால சொல்ல முடியும். அதுல முக்கியமான செய்தி, இந்த சாகா கலை என்பது என்ன? சாகா கலை என்பது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. சாவு இல்லாமல் இருக்கிற நிலை, மரணமற்று அல்லது மரணம் அற்ற நிலை என்பது சாகாது இருக்கிற நிலை என்பதெல்லாம் குறிக்கிறது இந்த சொல். அப்படி சாகா கலை நிலை தழைத்திடு வெளியனும், சாகாமல் இருக்கிற ஒரு நிலையை தழைத்து ஓங்குகிற வெளியில் ஆகாயத்தில் ஒளிர்கின்ற அருட்பெரும் ஜோதி என்று இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஆனால் இதற்கு முந்தைய செய்திகள்ல நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நான் இதுக்கு இந்த சாகா கல்வி என்பதற்கான ஒரு அறிமுகமாகத்தான் இதை சொல்ல போறேன். ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்னு சொல்லுவாங்க, உள் இன்டர்னல் செய்திகள் எல்லாமே, உள்ளீடுகள் எல்லாமே விரித்து பெருமானார் அடுத்தடுத்த அகவல்ல பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனாங்களா மொத்த அகவலுமே அது குறித்தான செய்திகளை தான் முன்மொழிய போகும். அதனால இந்த பொதுவா சொல்றார், சாகா கலை என்பதை பொதுவா சொல்றாரு. அதனால நாம் இந்த அகவலில் அதனுடைய சில மேலோட்டமான அல்லது முன்னுரைகளை மட்டும் நான் இதை பார்த்துட்டு அடுத்தடுத்த அகவலில் இன்னும் விரித்து பேச வேண்டிய தேவை இருக்குது. நிறைய பேசவும் போறோம். இப்ப நீங்க நினைக்கலாம், பெருமானார் சொல்லும் பொழுது இது தொன்மையான நெறி இதெல்லாம் சொல்றாரு. இப்ப இந்த சாகா கல்வி தேவரின் குரலில் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. தக்க குருவோடு தக்க ஆசிரியரோடு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். தேவரீர் குரல் தான் என்ன? திருக்குறள் தான். திருக்குறள்ல தான் முதல் அதிகாரத்தில் இந்த சாகா கல்வி என்பது இருக்குது அப்படின்றதைய சொல்றாங்க பெருமான். இது மட்டும் இல்ல, இந்த மரபில் பலருக்கும் அந்த செய்திகளை பேசினவங்க தான். திருமூலத்தை நிறைய பேசுறாங்க. அதாவது சாகாமல் இருப்பதற்கு கல்வி உண்டு எல்லாம் சொல்றாங்க. இதுல நம்ம ஔவையும் சொல்றாங்க. ஔவையருடைய தனி பாடல்கள் அது உயர்ந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த தனி பாடலை பார்த்தேன், அதை வாசிக்கிறேன். அந்த ஔவையாருடைய தனிப்பாடல் குறிப்புல இந்த பாடத்துல இருக்கு. ஒன்றாக காண்பதே காட்சி,
ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உண்மை பொருளை மெய்ப்பொருளை சரியாக பார்ப்பதற்கு கண்ணால பார்ப்பதெல்லாம் காட்சி இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றாக காண்பதை காட்சி, மேல் கீழ் நல்லது கெட்டது என்பதெல்லாம் இல்லை, பார்க்கிறது ஒரே பார்வையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். பெரிய 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 நாட்டை பிடித்து சுரண்டி அழித்து பெறுகிற வீரம் இருக்கிறது வீரம் இல்லை. ஐம்புலன்களை எவன் ஆளுகின்றானோ, அடக்கி ஆளுகின்றானோ அவனே வீரம். அப்படியே சொல்றாங்க. யார்? ஔவையார் சொல்றாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஔவையார்லயே பல ஔவையார்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஔவை என்பது ஒருவரை குறிப்பதில்லை, பல ஔவையார்கள் இருக்கிறார்கள். பல காலத்தில் வாழ்ந்த ஔவையார்களுடைய இருக்கிறார்கள். அதுல இந்த மரணம் பற்றிய அல்லது இது மாதிரியான ஒரு பெருநிலையை அடைந்த ஒரு ஔவையார் சொன்ன செய்தியாகத்தான் ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் சான்றோர்களும் சொல்வதை அதுதான் நானும் சொல்றேன். ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். எவன் ஐம்புலன்களையும் அடக்கி அவனை அந்த ஐம்புலன்களுக்கு ஆட்படாமல் அவற்றை வென்றுகிறானோ அவன்தான் வீரம், அதுதான் வீரம் சொல்லிவிட்டு என்றானும் சாவா சாவா கற்பதே கல்வி. அதாவது இந்த கல்வி சாகாமல் இருப்பதற்கு ஒரு கல்வி இருக்கு. ஐயா சொல்லுவாங்க, இதுல இந்த கல்வி பற்றி சொல்லும் பொழுது தந்தை படிப்பு நம் சொந்த படிப்பு இல்லைன்னு சொல்லுவார். கல்வி படிக்கிறப்ப கல்வி எல்லாம் ஏட்டுலேருந்து நம்ம படிக்கிற கல்வி எல்லாம் கல்வி இல்ல, மெய்யறிவு இருக்கிற கல்வி, அருள் கொண்டு கற்கிற கல்வியே கல்வி என்று பல இடங்கள்ல சொல்றார். அப்ப இந்த ஔவையாரும் இந்த இடத்துல சாவாமல் கற்பதே கல்வி. அதாவது அதற்கு ஒரு கல்வி முறை இருக்குது. கல்வின்னா நீங்க சொல்ற மாதிரி சிஸ்டமேட்டிக் இல்லை. அது மெய்யை இயற்கையோடு நீ இயங்குகிற போது அந்த இயற்கையில் இருக்கிற அந்த அறிவு உங்களை ஈர்த்து கொள்ளும். அதை நீங்கள் அறிகிற பொழுது நீங்கள் அந்த நிலைக்கு அந்த இயற்கையை விளக்கத்துக்கு போயிடலாம் அப்படின்றதா நம்முடைய மெய்யறிவாளர்கள் அந்த செய்திகள்லாம் இருக்குது. இதுல வள்ளல் பெருமானார் எங்க இருக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. இப்ப 4 அறத்தை நம்மளுடைய தமிழ் மரபில் 4 அறம் இருக்கு. என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு பேர். இந்த இறுதி நிலை தான் வீடு பேர். நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த தத்துவார்த்தம் எல்லாமே இந்த வீடு பேரு என்பதுலதான் வருது. ஆனால் இதுவரையில் சொல்லப்பட்ட பல்வேறு செய்திகள் எல்லாமே இந்த மெய்யை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது பத்தி இந்த மனிதகுலம் எப்படி வளர்ச்சி அடையுது என்பதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே அந்த முன்னுரையில ஏற்கனவே பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப இயற்கையோட தத்துவங்கள் என்பதே இயற்கையோடு ஏய்ந்து மனிதன் பெறுகிற அனுபவத்தின் தொகுப்பு தான் தத்துவம். அதுதான் ஒவ்வொன்றாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவராக வருது. அப்ப இந்த கல்வி முறை என்பதெல்லாம் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த சாகா கல்வி என்பது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. திருமந்திரத்தில் யோக முறையில் இந்த கல்வியை அடையலாம். சமயத்திலும் மதத்திலும் கூட இதுக்கான சில சித்திகள் ஏமசித்திகள் சாக கல்வி எல்லாம் தெரிவிக்கப்படுது என்று சொல்லக்கூடிய பெருமானார் இந்த இடத்துல சுத்த சன்மார்க்கத்தில் வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுது உங்க இடத்துல ரொம்பவே வெளிப்படையாவே சொல்றாரு. அதாவது சன்மார்க்கத்தின் முடிவு என்னன்னா சாகா கல்வியை தெரிவிப்பது அன்றி வேறொன்றும் இல்லை என்று நேரடியாவே பேசுறார். அப்ப நீங்க சிந்திக்கலாம், எப்படி சாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது இயற்கைக்கு முரண் இல்லையா என்று நீங்க எல்லாம் பேசலாம். எல்லாம் இயல்பா இருக்கக்கூடிய செய்தி தான். ஆனால் பெருமானார் தான் அதை செயற்கை என்று சொன்னார். மரணத்தை செயற்கை உண்மை இல்லை என்று சொல்றார். இப்ப நீங்க ஒரு சாதாரணமா நீங்க நம்முடைய மக்கள் மொழியில ஒரு வார்த்தை வருது, நீங்க பாருங்க. மரணத்தை தவறு என்று சொன்னவர்கள் நம்முடைய மரபிலே இருக்கிறார். இங்க இறந்துட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க? ஒன்று காலமானார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தையும் இருக்குது மக்கள் மொழியில், தவறிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். மரணத்தை அதாவது தவறிட்டாருன்னா என்ன பொருள்? அவர் அந்த கல்வியை கற்காமல் அந்த உண்மையை தெரியாமல் தவறிட்டாரு, தோத்து போயிட்டோம்னு சொல்றோம்ல, தேர்வுல தவறிட்டோம்னு சொல்றோம்ல, தவறிட்டாங்க. தவறிட்டாங்க. என்ன தவறிட்டாரு? அவரு தடுக்கு தவறுனா கீழே அந்த மாதிரி இல்லையா? தவறுதல் என்பது அந்த மெய்ப்பொருளை இவன் அடையாமல் அந்த நிலைக்கு போகாமலே போயிட்டானே அப்படின்றதுதான் இன்றைக்கு மக்கள் மொழியில இருக்கக்கூடிய அந்த தவறிட்டார் என்ற வார்த்தையை சான்றோர்கள் பயன்படுத்திதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த சாகா கலைக்கு என்ன ஊடு, என்ன சாதனம், எது அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் 3 முதன்மையான செய்திகளை சொல்றார். இப்ப இது பத்தியெல்லாம் திருக்குறள்ல நிறைய செய்திகள் வருது. அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலைமிசை நீடு வாழ்வார். நீடு வாழ்வார்னா சாவற்ற நிலையை குறிப்பதாகத்தான் நம்முடைய மெய்யியல் விளக்கங்கள் நமக்கு சொல்லப்படும்.
சரி, இப்ப இது பொதுவா அப்ப நமக்கு பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இதுவரையில் சின்ன சின்ன இது பற்றி எல்லாம் நம்முடைய மரபில் பேசப்பட்டிருக்கின்றன, இது பற்றி சிந்தனைகள் இருக்கின்றன என்பதை நமக்கு புரியுது. பெருமானார் ஒரு இடத்துல முக்கியமான செய்திகளை சொல்றார். இன்றைக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அப்படின்னு சொல்லும்போது இறுதி நிலை தான் வீடு பேறு, இரத்தல். இந்த இரத்தல் என்பதை தான் நமக்கு எல்லாமே எல்லா சமயங்களுமே என்ன சொல்லுது, மரணத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுது. யோக முறையில என்ன சொல்லுது, காய கல்பம், இந்த உயிரை நீட்டிக்க, இந்த உடலை அழியாமல் நீட்டிக்க செய்வதற்கு யோக முறைகள் இருக்கின்றன, மூலிகைகள் இருக்கின்றன. இதெல்லாமே சித்தர்கள் முன்மொழிந்தது நம்மளால பார்க்க முடியும். ஆனால் பெருமானார் சொல்லக்கூடியது இதில் இல்லாத இன்னொரு வித்தியாசமான இன்னொரு கோணத்துல பெருமானார் சொல்றாரு. அது என்னன்னா, இல்ல சித்தர்கள் மரபிலிருந்து பேசப்பட்ட செய்தி. ஆனால் அப்படி பேசப்பட்ட செய்தியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர் பெருமானார். அப்படி சொல்லும் பொழுது இந்த சாகாக்களை 3 நிலைகள் இருக்குது, 3 செய்திகள் இருக்கின்றன என்று சொல்றார். அது என்ன என்றால், முதல் சாகா தலை, வேகா கால், போகா புனல், இந்த 3ம் சொல்றார். இந்த 3 பற்றியே விரிவான பேச போறோம், நம்ம அடுத்தடுத்ததுல பேச போறோம். இது முன்னுரை என்பதனால நீங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இடையில சொன்னீங்கன்னா அது புரியாது என்பதனாலே சாகாக்கலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதனுடைய விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்து விரிவா பார்க்க போறோம். அப்ப பெருமானார் சொல்லும் பொழுது சாகா சாகா தலை, வேகா கால், போகா புனல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். இது உபதேச குறிப்புகள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்து. நீங்க ஏற்கனவே பாருங்க, அதுக்கான விளக்கம் பலர் பலவிதமாக சொல்றாங்க. பெருமானார் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம இதுல பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை, இன்னும் விரிவான விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பேசலாம். ஏன்னா இதுக்கே நமக்கு நேரம் ஆயிடும். அதனால இந்த செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுங்க. இந்த சாகாக்கலையை கற்று சொல்லக்கூடியதுல 3 முதன்மையான கூறுகள் இருக்கு. ஒன்று பெயர் சாகா தலை, 2வது வேகா கால், 3வது போகா புனல் அப்படின்றது. இதுக்கு நேரடியாகவே பெருமானார் உபதேச குறிப்புகள்ல ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. இந்த குறிப்பை நான் அப்படியே படிக்கிறேன். சாகா தலை, வேகா கால், போகா புனல் என்றவற்றிற்கு பொருள் யாதெனில் அடியில் வருவேனே யாம். அடுத்து கீழே வருது. சாகா தலை என்பது ருத்திர பாகம், ருத்திர தத்துவம், வித்யாக்கலை, வஸ்து, அருளானந்தம், காரண அக்னி, சிவாகினி. அதாவது சாகா தலை என்பது ருத்திரபாகம், ருத்திர தத்துவம், வித்யாக்கலை, வஸ்து, அருளானந்தம், காரணாக்கினி, சிவாக்கினி அப்படின்னு சொல்றாங்க. 2வது வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம், மகேஸ்வர தத்துவம், சாந்தி நிலை, ஆன்மா, அன்பு, காரணவாய். இந்த 3 இந்த விஷயத்த சொல்றார். என்னன்னா, வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம், மகேஸ்வர தத்துவம், சாந்தி கலை, ஆன்மா, அன்பு, காரணவாய். இப்ப இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்தது போகா புனல் என்பது சதாசிவ பாகம், சதாசிவ தத்துவம், பிரதிஷ்டா கலை, ஜீவன், இரக்கம், காரண நோதகம் என்று சொல்றாங்க. அப்ப அடுத்து அப்படியே சொல்றாங்க, இவை 3ம் சாகா கல்வியை தெரிவிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 3ம், அதாவது எந்த 3ம், சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல், இந்த 3ம் சாகா கல்வியை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க பாருங்க. ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36. அதாவது இது என்னன்னா, நம்ம பார்த்தோம் சித்தாந்தத்துல 36 தத்துவங்களை சொன்னோம். 36 தத்துவங்கள், அதனுடைய விரிவுகள் 96ஆக விரிவு நம்ம சொல்றோம். 60 தாத்வீகம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் தத்துவம். அதுதான் சொல்றாங்க. அதாவது ஆன்ம தத்துவம் சொல்றோம்ல, அந்த தத்துவம் ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குரு துரியோதீத 7. அதாவது நம்ம 36 தான் தத்துவத்துல சொல்றாங்க. ஆனா பெருமானார் இங்க 7 சேர்க்கிறார். ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசிருக்கோம். நிர்மல குரு துரியோதீதம், அதாவது குரு துரியாதீதம், நிர்மல குரு துரியாதீதம் என்ற 7 நிலைகள் இருக்குது. இந்த நிலையை எங்கேயும் சொல்லப்படாது. இது முக்கியமானது, சித்தாந்தத்தில் பேசப்படாத ஒரு செய்தி. இங்க 7 அடிஷனலா சொல்றாங்க. ஆக நிலைகள் 43. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் 36 தத்துவங்கள் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது 43 தத்துவங்கள் இருக்கிறது என்பதை இங்க சொல்றாங்க. இந்த 43 நிலைகளில் ஒவ்வொரு நிலையிலும் மேற்குறித்தவை உள்ளன. இந்த மேற்குறித்தவை என்பது என்ன? 43 நிலைகளிலும் சாகாத்தலை, ஏகாக்கால், போகா புனல் என்கிற நிலை இருப்பதாக சொல்றார். மேலும்
இவை மூன்றும் பிண்டத்தில் 4 இடத்திலும் அண்டத்தில் 4 இடத்திலும் உள. அதாவது இந்த இந்த நான்கும் இருக்குது. இந்த இந்த மூன்று, அதாவது சாகாத்தலை, தேகாக்கால், போகாப்புணர், இந்த மூன்றும் உடம்புல 4 இடத்துல இருக்குது. பிண்டத்துல 4 இடத்துல இருக்குது, அண்டத்துல 4 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி விளக்கத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது கொஞ்சம் அந்த காணொலிகளை நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கங்கள் அங்க இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. இவை மூன்றும் பிண்டத்தில் 4 இடத்திலும் அண்டத்தில் 4 இடத்திலும் உள்ளன. அவை பிண்டாண்ட ருத்ர சதாசிவ பேதம் சாகா கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். இந்த 43 நிலைகள்ல முதல் அனுபவத்தை பெற்றவன் தான் நாம் சொல்றோம்ல பிரம்மன். ஏற்கனவே சொல்றோம், பிரம்மன், விஷ்ணு இதெல்லாம் இருக்கிறாங்களே, ஒருவர் இல்லை பலர் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம முன்னாடி பேசுறோம். இதுல சொல்றாரு பிரம்மன் என்றால் அவனுக்கு பிரம்மன்னா அது பொது பெயர். பிரம்மர்கள் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பொதுப்பெயர். அவங்கெல்லாம் இந்த நிலையை கடந்த நிலையில இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்துல பாருங்க, இந்த சாகா கல்வி குறித்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். அவனது காலம் ஒரு கர்ப்பம். இப்படி 43 நிலைகளையும் மீறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்த காலாதீதன். இது சொல்றாரு, இந்த 43 நிலைகளையும் ஒருவன் கடந்துட்டான், அவனுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை, அவனுடைய இந்த முத்தேகம் என்று சொல்றோம்ல, ஏற்கனவே நம்ம அதை பேசிருக்கோம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இப்படிலாம் இந்த மூன்று இது எல்லாமே எதுல வரும்? மேற்குறித்த மூன்றும் பரமாட்களாகிய ஞான யோக காட்சியில் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்றாருன்னா, அக அனுபவமே உண்மையானது, புறநிலையில் இருக்காத, நீ முயற்சி பண்ணாத, இது எல்லாமே அகத்தின் வழியில் அக உணர்விலிருந்து ஏற்படக்கூடியதாகத்தான் இந்த மூன்றும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, இப்ப இதுல நமக்கு புரியவே இல்லை, இது என்ன சாகாத்தலை, தேகாக்கால், போகா புனல், இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு நமக்கே ஒரு குழப்பம் வருது. இது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சாகாத்தலை என்பது சுத்த வெளி என்றும் சுத்த ஆகாயம் என்றும் சொல்றாங்க. இதுல நமக்கு புருவ மத்தி தாங்க அடிப்படை. சாகாக்கலை இருக்கிற நிலை நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த பாயிண்ட்னு சொல்றோம், அந்த குறியீட்டு எங்க இருக்குதுன்னா நம்முடைய இந்த புருவ மத்திக்குள்ளதான் இருக்குது அப்படின்றதான் அடிப்படை. அதுதான் சிற்றம்பல கல்வி என்றும் இந்த சாகா கல்வி என்பதும் இங்கதான் இதுக்குள்ளதான் அந்த அனுபவம் ஏற்படுது என்பதை நம்ம ஏற்கனவே நான் பேசிட்டோம். இந்த வேகா கால், கால் என்றால் காற்றுன்னு அர்த்தம். வெந்து போகிற காற்று இல்லாத வேகாத காற்று நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அவன் சாகாதவன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, எந்த காத்துனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வச்சீங்கன்னா காற்று 10 வகையான காற்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம அந்த தத்துவத்துல பேசியிருக்கோம். வாயுவிலே காற்றுல 10 வகையான காற்று இருக்குது. உரண்டத்தில் பல கோடிக்கணக்கான காற்றுகள் இருக்குதுன்னு பெருமானார் உபதேச குறிப்புகளை சொல்றாரு. அப்ப வேகா கால் என்றால் வேசுதல், எந்துதல். நீங்க உள்ள போயிட்டு வந்தாலே அது சூடா வரும். உள்ள போற காற்று இருக்குன்னா வெளியிலேருந்து உள்ளேருந்து வரக்கூடிய எல்லா காற்றுமே வெப்பமாகத்தான் வரும். அப்ப வெந்து போய் தான் வருது காற்று. காற்று இல்லாத வேகாத காற்று உள்ளக்குள்ள இருக்கணும். குடலை வரும்போது இந்த இந்த உடம்பு அந்த நிலைக்கு போகும் அப்படின்றத பெருமானாருடைய சின்ன குறிப்பு. 2வது, போகா புனல், அமிர்தம். உங்களுக்கு தெரியும், புனல் என்றால் நீர் அப்படின்னு சொல்றாங்க. போகா புனல், அமுதம்னு பேர். அமுதத்திலே 5 வகையான அமுதங்கள் சொல்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அமுதங்கள் சுரக்கப்படுது. 5 அமுதங்கள் சொல்றாரு. அடுத்தடுத்த வகுப்புல அதை நம்ம விரிவா பார்க்கலாம். அந்த அமுதங்களை நாம் நமக்குள்ளதான் இருக்குது. அமிர்தம் என்பது வெளியில இல்லை, நமக்குள்ளதான் இருக்குது, நம்முள் இருக்குது அப்படின்றத பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. அப்ப அந்த நமக்குள் ஊறக்கூடிய அந்த அமிர்தத்தை ஒரு அவன் உண்ணுகிற பொழுது அவனும் சாகாத நிலையில வந்து அவன் போக முடியும் என்பதுதான். இப்ப இந்த 3 நிலைகள் தான். இந்த 3ம் ஒரு சேர ஒருவனுக்கு கிடைக்கும் போது அவன் அந்த பெருநிலையை அடங்கி விடலாம் என்பதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. இது எல்லாமே அண்டத்திலையும் பிண்டத்துலதான் இருக்கு. இப்ப நாம் வந்து சாகாமல் இருப்பதற்கு அல்லது இந்த ஐயா சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நம்முடைய இலக்கு என்பது அதுதான் பிற்பார்க்கிறார் அப்படின்னு இன்னொன்னு சொல்லுவாங்க. மரபுல இருந்து இப்ப என்னுடைய வழி வழியாக ஒரு தொடர்ச்சின்னு சொல்றாங்க. அதை சிந்தனை வழியில் மாற்ற முடியும்ங்கிற கருத்து இப்ப ஆய்வுல, மரபணு ஆய்வுகள்ல ஒரு புதிய முடிவுகளை அறிவிக்கும். என்ன அப்படின்னா, இவ்வரையில இப்ப தாத்தாவுக்கு இருந்து சில நோய்கள் சொல்லுவாங்க, அப்படி இதெல்லாம் இருக்குது. தாத்தாவுக்கு வந்ததுப்பா, பப்பாவுக்கு வந்தது, அடுத்து இப்படி வந்து ஒரு தொடர்ச்சியா மரபில் வரக்கூடிய இது வந்து நான் சொல்றது நோய் மட்டும் இல்லை, பழக்க வழக்கங்கள் அதனுடைய எல்லாமே. ஏன்னா நம்முடைய நம்முடைய உடலில் எல்லாமே பதிவாகுது. நம்ம செய்கிற எல்லா செயல்களும் எல்லாமே ஒரு இடத்துல பதிவாகிட்டு தான் இருக்கு. அணுக்கள்ல எல்லா செயல்களும் இருக்கு.
நம்ம தாத்தா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பாங்க நம்ம குடும்பத்தை, அவர் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவருடைய தொடர்ச்சியா வரும்போது சொல்லுவாங்க, எங்க தாத்தா மாதிரி என் பேரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த தொடர்ச்சி, அந்த பதியினுடைய தொடர்ச்சி நம்மளோட தாக்கும். அப்படி இந்த மரபணு வழியாக அந்த இதுவரையில் வந்த ஒரு மரபு அணுவை மாற்ற முடியும், எண்ணத்தால் மாற்ற முடியும் அப்படின்றது இன்றைக்கு அறிவியலில் மரபணு ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு புதிய புதிய செய்திகள்லாம் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா இதெல்லாம் நீங்க இன்னொரு டைமென்ஷன்ல பார்க்கணும். ஏன்னா வெறுமே வந்து ஒரு தத்துவம், ஆன்மீகம், நம்பு என்பது மாத்திரம் இல்லை. டைமென்ஷன் தேரியில நம்ம சொல்லலாம். டைமென்ஷன், நாம் இருக்கிற முப்பரிமாண வெளி, இந்த முப்பரிமாண வெளியில இது நாம் காலத்துக்குள்ளதான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். காலம் என்பது எப்படி முன்னோக்கித்தான் நம்ம நகர்த்த முடியும். ஒன்று என்றால் 2, 3, 4 என்ற கட்டத்தில் தான் நீங்க பயணிக்க முடியும் தவிர பின்னோக்கி உங்களால் நகர்த்த முடியாது. ஏன்னா நீங்க முன்னோக்கி போயிட்டே இருக்கு. அப்ப இது ஒரு டைமென்ஷன்ல நாம இருக்கிறோம். ஒரு ஃபோர்த் இது, அதாவது ஐயா இது சொல்ற ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரி காலத்தை சேர்த்து 4 பரிணாமம், நிலம், அகலம், உயரம், காலத்தை சேர்த்து 4வது பரிணாமத்துல இருக்கிறோம். இந்த பரிமாணத்துல நாம் வந்து 4வது டைமென்ஷன்ல தான் இருக்கிறோம். இப்ப இதுக்கு அடுத்த டைமென்ஷன் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் நமக்கு சித்தர்கள் எல்லாம் தன்னுடைய இறையியல் கோட்பாடுகள் வேற வழியா சொல்லியிருக்கேன். டைமென்ஷனை இன்றைக்கு நாம் சொல்ற வார்த்தை மேற்கத்திய அறிவியலில் பேசப்படுகிற, நவீன அறிவியல் பேசப்படுகிற செய்திகள்ல நம்ம பேசுறோம். ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு கூட இந்த பெருமானார் சொல்லக்கூடிய வெளியே ஒரு டைமென்ஷன் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒவ்வொன்றாக இருக்குது. இன்னைக்கு அதை பத்தியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம விரிவா பேசலாம். இந்த சாகா கலை என்பது வெறும் சொற்களாக, வெறும் அந்த ஒரு கற்பனையாக, அல்லது வந்து அவர் உணர்ந்ததை மாற்றிட்டாரு அல்லது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னாங்க. அப்ப நாம் சிந்திக்கிற நமக்கான யாரு சொன்னாலும் அதை முதல்ல நம்ம சரியா இல்லையா நம்ம பார்க்கணும். அது மாதிரி வள்ளல் பெருமானாரோட இந்த 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 மரபிலிருந்து பேசப்பட்ட ஒரு உண்மையை அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு புதிய பாய்ச்சலாக கொண்டு வர்றார். ஆனால் இன்றைக்கும் சொல்றாங்க, விண்வெளியில் போகக்கூடியவர்களுக்கு அவருடைய உடம்பு நீட்டிப்பதற்கு அவருடைய மரபணுல நம்ம வந்து சில மாற்றங்களை நிகழ்த்தும் போது, மாற்றங்களை செய்யும் போது அவர் இன்னும் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் கூடுதலான ஆண்டுகள் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு விண்வெளியில பல்வேறு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நாம வள்ளல் பெருமானாருடைய இந்த சாகாத நிலை என்ற ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து நாம பார்க்கிறோம். இன்னொன்னு வகையில இதை நீங்க பார்க்கலாம். என்னன்னா, இது இப்ப மனிதன் இருக்கிறான், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்ப மனிதனுக்காக என்ன இலக்கு? ஏன் அவனுக்கு 6 அறிவு படைக்கப்பட்டு எந்த உயிரினுக்கும் இல்லாத மனம் ஏன் படைக்கப்பட்டது என்ற கேள்வியை நம்ம கேட்கவே இல்லை. அப்படி ஏன் நம்ம கேட்டுட்டோம்னா அதனுடைய பாய்ச்சல் வேகமா போயிடுச்சு. வெவ்வேறு கட்டத்தில் அடுத்த பரிணாமம், அதாவது மனிதனுடைய அடுத்த பரிணாமம் என்பது எதை நோக்கினா மரணத்தை வெல்வது நோக்கித்தான் போகும். எனவே அப்படிப்பட்ட நிலை இன்னும் இன்றைக்கு அதனுடைய மதிப்போ அல்லது அது பற்றியான ஒரு ஐடியாலஜி இல்லைனாலும் இதை நோக்கி போகிற பொழுது, நவீன அறிவியல் அதை நோக்கி போகிற பொழுது, மனித சமூகம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது இது நிச்சயமாக அந்த மரணத்தை எப்படி வெல்வது என்பதை பற்றி தான் சிந்திக்கும், அதை நோக்கித்தான் போகும். அப்போ போகும்போது தமிழரின் மரபில் இப்படி ஒரு ஆள் பேசியிருக்கிறாங்க என்ற செய்தியும் நமக்கு வந்து வரும். இதுல இந்த தாகாத்தலை என்பது உடல் ரீதியான விஷயங்கள் தான் பெருமானார் சொல்றாரு. அதுக்குத்தான் நித்திய ஒடுக்கங்கள் சொல்றாங்க. ஐயா என்னென்ன செய்யணும், எப்படி வந்து இந்த புலன்களை எப்படி அடக்கணும், மனதை எப்படி அடக்கணும், மனதை அடக்கினா என்னென்ன நிலைகள் வரும், அது வருகிற போது அடுத்த ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா இறையர்லாம் உங்களுக்கே அது விளங்கும் சொல்றாரு. நீங்க வந்து யாரையும் போய் நீங்க வந்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியது இயல்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இதனுடைய அந்த உயிர் இரக்கம் தான் அடிப்படையை சொல்றாரு. அன்பு, இரக்கம், அருள், 3 இரக்கம் இருந்தால் அன்பு வரும். எந்த உயிர் மீது நீங்கள் இரக்கம் கொள்கிறீர்களோ அந்த அந்த மீது இருக்க அது அன்பு மிகும். அன்பு வந்துச்சுன்னா இயல்பா அருள் வந்து, அருள் வந்துடுச்சுன்னா இயல்பா நீங்க அந்த பெருநிலையை நீங்க நிறுவீங்க அப்படின்றதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. இந்த நிலை வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து யோக முறைகளிலோ மற்ற வெவ்வேறு செயல்கள் வாயிலாகவோ எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஐயா சொல்றாரு. தேவையும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எளிமையா நம்ம வாழ்க்கை இல்லறத்தில் இருந்து கொண்டு எப்படி அந்த வாழ்வியலை நம்ம கொடுக்கணும் என்பதுதான், அவங்களும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். ஏதோ பெருமானார் எழுதி வச்சுட்டு போறதுல விஷயம் இல்லை. அவர் எழுதிட்டு அவருக்கு அந்த அனுபவத்தை வந்து கற்றுட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா சொல்லலையே. நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்றாரு. அதுல வந்து ஞான சரியை அப்படின்றதுல வந்து சொல்லும்போது, நான் பொய் சொல்லுவேனாப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்புகப்பா நான் பொய் சொல்லுவேனா, ஏன் ஏன் இதெல்லாம் எனக்கு இந்த இதையனால எனக்கு கொடுத்தது, அந்த அந்த அனுபவத்தை நீனும் பெறணும். இப்ப மரணத்தை பார்த்து பயப்படாத யாரு இருக்கா?
இப்ப இயற்கையில ஒன்று இருக்குது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ அதுக்கான ஸ்பேஸ், அதுக்கான ஓப்பனிங், அதுக்கான திறவுகோல் இந்த வெளியில இருக்கு. நீங்க நமக்கு செல்லக்கூடிய செய்தி எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது தான், நாம கத்துக்கிட்டது கிடையாது. யோசிச்சு பாருங்க, மனித அறிவு என்றைக்கு நீங்க புதிதாக கண்டுபிடிச்சீங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல, என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏற்கனவே இருப்பதற்கு அது எல்லாமே மேல இல்லதான் இருக்குது, வெளியில தான் இருக்கு. அதை நாம் வந்து உள்வாங்கிக்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதை நம்ம அறிவுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் இல்லை, அதுக்கு முன்னாடி அது இயல்பா தான் இருக்குது. அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறது தான் அறிவியலுடைய வேலையாக இருக்கு. நாம் இன்றைக்கு இருக்கிற நிலையும் அதுதான். எனவே பெருமானார் சொல்லக்கூடிய இந்த சாகா நிலை என்ற ஒன்று இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்றால், அதாவது சாகா கலைநிலை, தழைத்திடும். சாகா கலை என்பது நிலை பெற்று தழைத்திருக்கிற வெளி இருக்கிறது. அந்த வெளியில் ஆகாய தொழில் அருட்பெரும், அப்படிப்பட்ட வெளியில் நீ ஆகாயத்தில் ஒளிர்ந்து நிற்கிற அருட்பெரும் ஜோதியரே என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த அகவலிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்திகள். நன்றி. இதுல ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னா கேள்வி. சிறப்பான உரை. அதாவது மரபு வழியிலிருந்து வள்ளலார் மட்டும் இல்லை, மரபு வழியில யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஔவையார்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து திருமூலர்லேருந்து எல்லாம் கொண்டு வந்திருந்தீங்க. இதில் என்ன ஐயம்னா, இந்த நம்ம சாகாமல் இருப்பதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நாமளும் இதுக்கு முன்னால் அதை பேசியிருக்கிறோம். இது முன்பு இருந்த கேள்விதான். ஆனால் அதுக்கு முன்னால் ஔவையார் குறிப்பிட்ட விஷயங்கள்ல இருந்து அதை வேற மாதிரி பார்க்க முடியுமா அப்படிங்கிறத என்னோட புரிதலை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. இப்போ என்னன்னா, சாகா கல்வி அப்படின்னா சாகாமல் இருப்பதற்கான கல்வியா, இல்லை கல்வி கற்பது என்பது சாகாமல் நடந்து கொண்டே இருக்கணுங்கிறது ஔவையார் சொல்றாரா? அந்த பார்வையிலையும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்குறேன். இது இது எப்படி கேட்குறேன் அப்படின்னா, அதாவது சாகாமல் இருப்பதை பற்றி தான் எல்லா டாப்பிக்கும் போயிட்டு இருக்குது. நீங்கள் என்ன மாற்று திசையில் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை கூட வரலாம். ஆனால் இருந்தாலும் எல்லா திசையிலையும் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது தான் இது இது சரியா அப்படின்னு ஏற்றுக்க முடியும். ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, சாகா கல்வி சொன்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளுவர், திருமூலர், ஔவையார் ஆகட்டும், இப்போ வள்ளலார் ஆகட்டும், ஒரே விஷயந்தான். யாருமே இப்போ இல்லை. ஆனால் அப்போ இன்னொரு விதத்துலையும் புரிஞ்சு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை இல்லைன்னு மறுக்க முடியாதுங்கிற பார்வையும் பார்க்குறேன். ஏன் காரணம் அப்படின்னா, அவங்க அந்த சாகா நிலைன்னு அவங்க சொன்ன நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாகா நிலை அப்படிங்கிறது சாகா நிலைன்னு இப்போ ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பார்க்கும்பொழுது சாகா நிலைங்கிறது வந்து இப்போ நான் இருக்கிற நிலையிலேயே அப்படியே இருக்கணும். இப்போ குழந்தை பருவம்னா குழந்தை பருவத்திலேயே இருக்கிறதோ, இல்லை இப்போ நான் இந்த வயதில் இருக்கோம் அப்படின்னா இந்த வயதிலேயே நிலைச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மனிதன் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்ல வரக்கூடிய சாகா நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல. அது என்ன? இல்லை அவங்க சொல்ல வர்றது என்ன? அதான் ஐயா. ரெண்டுமே ஒரே இதுக்கு தான் போகுது. அவங்க சொல்ல வரும் நிலை என்ன? சாகா நிலைங்கிறது என்ன? ஏன் அவங்க இல்லை இப்போ? அதான் ஐயா கேள்வி. நல்லது. இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன செய்தி தான். நான் ரெண்டு விதமா இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று பிசிக்கலா பார்க்கக்கூடியது. நாம வந்து பெருமானார் சொல்லக்கூடிய அந்த விரிவான தகவலுக்கு நான் சில ரெஃபரன்ஸ் சொல்றேன், அதை நீங்க வாய்ப்பு பாருங்க. பெருமானார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகள்ல உரை எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே உரைநடை பகுதி, சாதாரண கட்டுரை மாதிரி தான் இருக்கு. அதுல 2வது பிரிவு, அதாவது ஆன்ம இன்ப வாழ்வு அப்படின்ற தலைப்பிலும், ஜீவகாருண்யத்தின் 3வது பகுதி, ஜீவகாருண்யத்தின் சொரூப முதலிய அப்படின்ற வார்த்தை அந்த பகுதி இருக்கு. அது நீங்க நெட்ல இருக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் நம்ம குழுவில் அதை பகிர்றேன். அந்த அந்த நூலை வாய்ப்பு பாருங்க. இதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய, பெருமானார் சொல்லக்கூடியது வந்து இந்த வாழ்வு முறையில் தான். இது வந்து அவர் 3 நிலைகளும் எப்படிப்பட்டது, அவங்களுக்கு அந்த நிலை பெற்றவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை உட்பட எல்லாருமே எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஒன்று. இப்ப இந்த கல்வி பற்றி எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. இந்த 2 செய்தி இப்ப நானே 2 சொல்லுவேன். 2 மரணம் இல்லாத வாழ்வுக்கு அது. ஒன்று, இந்த திருவள்ளுவர் வாழ்கிறார், யாரும் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது, இன்னமும் வாழ்கிறார். இந்த வாழ்கிறார் இடத்துல 2 பொருள் இருக்கு. ஒன்று, அவர் இலக்கிய அவருடைய கருத்தின் வாயிலாக இன்றைக்கு சமூகத்தில் வாழ்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் வாழ்கிறார் என்பதும் நீங்க ஒரு பொருள்ல. ஆனால் இது பற்றி அவர் சொல்லி இருக்கிறார், பிறப்பை அறுப்பதுதான்.
என்னென்ன சாகா கல்விக்கு இன்னொரு விஷயம் என்ன, பிறவாமல் இருப்பது தானே. இந்த பிறவி எடுத்துட்டோம், அடுத்த பிறவி நீ செத்துட்டானா பிறவி உண்டு உனக்கு. இறந்துட்டானா உங்களுக்கு இறப்பு வந்ததுக்கு பிறகு நீ அடுத்து பிறந்துட்டான்றது நீ எழுதியே வச்சுக்கலாம். அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப அது அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திருக்குறளில் இருக்கிற, ஏன் நான் இன்னொரு வகையில திருக்குறளையும் அவையெல்லாம் பாக்குறேன், ஏன்னா எப்படி வாழ்வார் இந்த மண்ணில் நீ ஒழுக்கத்தோடு நீ வாழ்ந்தால் நீ நல்ல வாழ்வார், உனக்கு வாழ்வார்னு பேரு. இல்லைன்னா நீ உனக்கு ஐயா சொல்ற மாதிரிதான், நீ மரண பிணத்திற்கு சமம் என்றது பல இடத்துல திருவள்ளுவர் சொல்றார். அப்ப மனிதனை கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒழுக்கம் தான் அறம்தான். எனவே அதை ஒழிந்து அதை கற்று சரியாக வாழ் என்ற பொருளிலும் நீங்க உலகியல்ல நீங்க அப்படி பேசலாம். ஆனால் இது தத்துவார்த்த ரீதியில் மெய்யியல் சார்ந்து இயற்கை உண்மை சார்ந்து நீங்க நினைக்கும் போது இது இயல்பாக அடுத்த லெவலுக்கு போயிடுது. ஏன்னா இந்த மனித ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முதல் மனிதன் நம்மள மாதிரியா இருந்தான் இல்ல இல்ல, அவனுக்கு வேற ஒன்று இருக்குது, வேற ஒரு பரிணாமம் இருக்கு. அப்ப இந்த மனிதன் இப்படி நாம இன்னைக்கு இருக்கிறோம், வரக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான்னு ஒரு கொஸ்டின் பண்ணி பாருங்க. அவன் எப்படி இருக்கணும் நம்ம வடிவமைக்க முடியாது, அவன் நோக்கி வேற மாதிரி அவன் போவான் அப்படின்றதுதான் செய்தி. அப்ப இந்த உலகியலுக்கு ஒரு பொருளாகவும் தத்துவார்த்தத்தில் மெய்ப்பொருள் விளக்கம் என்பது தனித்தனியா இருக்கு. திருக்குறளில நீங்க அப்படி பார்க்க முடியும். நீங்க அதை ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பாக்குற போது உங்களுக்கு ஒன்று தோணும். ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் என்ன வாய்ப்பு இருக்குது, அதை ஒழுங்கு சரியா வாழ், அப்படி வாழ்ந்தால் நீ தெய்வத்துக்கு ஒப்பாயிடுவா என்பது திருவள்ளுவர் சொல்றார். அப்ப மனிதனை தெய்வமாக்குகிற வேலைகளுக்கு என்ன செய்யணும்னா அறத்தை பின்பற்றி ஒழுங்கி வாழ்தணும். அதுக்கும் கல்விதான். அது உலகியல் கல்வி. நாம் சொல்வது மெய்யியல் கல்வி. எது மெய், உண்மையல் விளக்கங்கள் வேறு. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நாம பிரிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உண்மை நமக்கு புரியுங்க. அதே நேரத்தில் உலகியல் வாழ்க்கை அடிப்படையா தேவை. ஏன்னா எல்லாமே இந்த நிலையை கற்றுட்டு மேல வந்துருவாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன் பெருமானார் இவ்வளவு வெளிப்படையாவே அறிவிக்கிறாரு, யாரும் அறிவிக்காததை நான் அறிவிக்கிறேன், ஏன்பா நீ மட்டும் சொல்றேன்னு வள்ளலாட்டு கேட்ட போது உன் மீது இருக்கிற இரக்கம் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்றேன். இப்படியே வெளிப்படையா பேசுறேன். அப்ப இதெல்லாமே மக்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு, மக்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்ததுதான் இந்த கல்வி என்பது இருக்குங்க. இதை ரெண்டுத்துக்குமே நம்ம பொருத்தலாம். நீங்க சாகாமல் இப்ப இந்த சமூகத்துக்கு உழைப்பது, இந்த சமூகத்தில் அறத்தை கடைபிடித்து சரியாக இருந்தால் இவன் சாக மாட்டான். ஏன்னா அவனுடைய கருத்துக்களும் அவன் செய்த செயல்களும் அப்படியே இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு அது வழிகாட்டும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, பெருமானார் சொல்லக்கூடியது வேற. இது இந்த இந்த நிலைக்கே வேற, அது அப்படியே முற்றிலுமா மாறுபட்டது அப்படின்றதான் சொல்றோம். இது ஒரு பரிணாமமாக தான் நம்ம பார்க்கணும். எப்படி 5 அறிவுன்னு சொல்லும் போது 6வது அறிவு 6 அறிவு அப்படின்னு நம்ம வரிப்படுத்தும் போது மனிதனுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கு, அதனுடைய அடுத்த பரிணாமம் இதை நோக்கித்தான் போகும் என்று பெருமானார் சிந்தித்திருக்கிறார் என்பதுதான் விஷயம். அதுல இது ஒரு பகுதி என்பதை நம்ம இந்த வகையில நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கலை. நன்றிங்க ஐயா. நமக்கு இன்னும் 30 நொடி தான் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புல இணைஞ்சு இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். இது ஒரு சிறப்பான கருத்துரையா இருந்தது, மிகப்பெரிய தலைப்பு. ஆனால் அதை ரொம்ப அழகா விளக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். இந்த வகுப்பில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு சிறப்பு நன்றிகள். நன்றி, வணக்கம்.